वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம். இந்த 5வது சர்க்கத்துல ருத்துகளுடைய வர்ணனையில இருந்துட்டு இருக்கோம். அதுல வந்து போன செஷனோட இந்த கிரீஷ்ம காலம் அந்த வர்ணனை முடிஞ்சது. அந்த ரித்து கிரீஷ்ம ரித்து வர்ணனை முடிஞ்சது. அமர்த்திய யக்ஷேஸ்வர தாம பாஜோஹோ ஆராமயோஹோ ஏகமிவ அவதாரம் பிரசாந்த கர்மாதிசயம் பிரபாவாத் விருந்தாவனம் நந்தசுதோ விதேனே. நந்தசுதா நந்தனுடைய பிள்ளையான அந்த கண்ணன் வெயிலே தெரியாதபடிக்கு அந்த விருந்தாவனத்தை அப்படி பண்ணான். ஏன்னா அந்த இதெல்லாம் ஹீட் அப்படியே கம்ப்ளீட்டா அதை சாந்தமாக்கி அவனுடைய பிரபாவத்தினால அந்த விருந்தாவனம் பார்க்கறதுக்கு வந்து குபேரனுடைய ஒரு உத்தியானமோ இல்ல குபேரனுடைய உத்தியானமும் சரி, அந்த நந்தனவனம் இவனுடைய இந்திரனுடைய நந்தனவனமும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ஒரே அவதாரம் எடுத்தா மாதிரி ஆயிடுதான் இந்த விருந்தாவனம். இந்த ஸ்காந்த புராணத்துல பாகவதத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு. அதாவது பத்மபுராண மகாத்மியம் தான் நமக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு மகாத்மியம் பாகவதத்துக்கு படிக்கிறது. ஸ்காந்த புராணத்திலையும் ஒரு மகாத்மியம் கொடுத்திருக்கு. அதுல பார்த்தோம்னா இங்க எப்படி உங்களுக்கு பாகவத புஸ்தகத்துல பகவான் அங்க வந்து ஒரே ரூபமாயிட்டான்னு போட்டிருக்கோ, அது போல அதுல எப்படி போட்டிருக்குன்னா பிருந்தாவனம் தான் கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கு. கண்ணனும் பிருந்தாவனமும் ஒண்ணு, ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் இத்தனை அந்த பிருந்தாவனத்துக்கு ஒரு மகிமை, அவனுடைய ஒரு ஸ்பர்ஷம் இருக்கிறதுனால, நித்தியம் அவனுடைய பிரபாவம் சாநித்தியம் இருக்கிறதுனால அந்த பிருந்தாவனத்துக்கு அப்படி ஒரு மகிமை. இப்ப அடுத்தது வந்து வருஷா காலத்தை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். 36ல இருந்து கிட்டத்தட்ட 11 ஸ்லோகம் 47வது ஸ்லோகம் வரைக்கும் ஓடுவது. திசம் சமாக்கிரமிய கரைர் உதீச்சீம் தேவேரவௌ தட்சிணதः பிரவருத்தே நிதாக கிளிப்தியா நிகிருஹீத தேகாம் விருஷ்டிம் புனः ஸ்ரஷ்டும் இயேஷ சௌரிஹி. சௌரிஹி புனः விருஷ்டிம் ஸ்ரஷ்டும் இயேஷ. மறுபடியும் அவன் வந்து அந்த மழையை உற்பத்தி செய்யணும்னு ஆசைப்பட்டானான். ஏற்கனவே ஒரு தடவை சிருஷ்டி காலத்துல பிரம்மா வந்து சிருஷ்டிக்கும் பொழுது பண்ணி முடிச்சாச்சு, அது இருக்கு. ஆனாலும் இப்ப என்னமோ அவன் வந்து திருப்பியும் அதை வந்து சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கான் அந்த விருஷ்டி காலத்தை. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு அப்படியே வத்தி போயிருந்தது. நிதாக கிளிப்தியா நிகிருஹீத தேகம். நிதாக அந்த வெயிலினுடைய கிளிப்தியா, கிளிப்திங்கிறது இந்த இடத்துல இது ஒரு கர்ம காலத்தினுடைய அந்த சிருஷ்டிங்கிறார் இந்த இடத்துல. கிளிப்தினா செயல் அல்லது சிருஷ்டி, எப்படி வேணாலும் அது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சோ அந்த வெயில் காலத்தினுடைய கிளிப்தியா அதனுடைய ஒரு தாக்கத்தினால நிகிரஹீத தேகம் கம்ப்ளீட்டா அது தன்னுடைய தேகத்தை வந்து சுருக்கி வச்சுட்டு இருந்தது. எது? மழை. விருஷ்டிக்கு தான் இங்க வந்து அட்ஜெக்டிவ் போறது. அந்த மழையை இவன் திருப்பியும் சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டானாம். அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாதபடிக்கு ஆயிடுத்து. அதாவது வெயில் காலத்துல சுத்தமா உங்களுக்கு வந்து மழையே இல்லாதபடிக்கு இருந்ததுனால அப்படியே அது கம்ப்ளீட்டா சுருங்கி போன அந்த விருஷ்டிய மழையை அவன் மறுபடியும் அதை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கறத இங்க சொல்றார். சோ திசம் சமாக்கிரமிய எப்படி அந்த வெயில் காலம் வந்ததுங்கிறதுக்கு ஊதீச்சீம் திசம் கரைஹி சமாக்கிரமிய ரவௌ தேவே தட்சிணஹா பிரவருத்தே சதி. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறச்சேதான் உங்களுக்கு சூரியனுடைய வெப்பம் தணிஞ்சு உங்களுக்கு அந்த இது ஜாஸ்தி ஆகுது, மழை ஜாஸ்தி ஆகும். அது தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பத்துலதான் மழையினுடைய சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு. சோ இங்க உதீச்சீம் திசம் சமாக்கிரமிய, சமாக்கிரமியங்கிறச்சு தாண்டி நார்தர்ன் டிரெக்ஷனை வந்து கம்ப்ளீட்டா அதை ஆக்கிரமித்து விட்டு மேலும் இங்க என்ன பண்றாருன்னா தட்சிணதா பிரவருத்தே சதி கரைஹி சமாக்கிரமிய தன்னுடைய கைகளினால். இங்க சூரியனுடைய கைங்கிறது கிரணைஹி, சூரியன் தன்னுடைய கிரணங்களினால் உதீச்சீம் திசம் அந்த நார்தர்ன் டிரெக்ஷன் அதை வந்து வடக்கு திசையை ஆக்கிரமித்து விட்டு சமாக்கிரமிய தட்சிணதா பிரவருத்தே ரவௌ தேவே சதி. சோ ரவௌ தேவே சூரியன் தேவனானவன் தட்சிணதா பிரவருத்தே சதி அவன் தட்சிண திசையை நோக்கி செல்லும் பொழுது தட்சிணாயன ஆரம்பே சதி.
தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் பொழுது இங்க எப்படி இருந்ததுன்னா, இதுவரையில் நிதாக கிளிப்தியா அந்த இதனுடைய ஒரு வெப்பத்தினுடைய சிருஷ்டியினால, வெப்பத்தினுடைய காரணத்தினால எப்படி ஒரு சுருங்கின நிகிரகீத தேகம், சுருங்கின தேகத்தை கொண்ட அந்த விருஷ்டியை நிகிரகீத தேகம் புனகா சிரஷ்டும் சௌரிஹி இயேஷ, மறுபடியும் சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டார் பகவான். இத வந்து சமாசோக்தியா நமக்கு என்ன ஒரு இமேஜ் தெரியறது அப்படின்னா, சில வார்த்தைகள்லாம் இங்க வந்து ஸ்லேஷயுக்தமான ஒரு பதங்களை யூஸ் பண்ணிருக்கார். கரைஹி சமாக்கிரமிய நிகிரகீத தேகாம் ஷௌரிஹி இந்த தேவகா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனா இருக்கு. ஏன்னா 2 மீனிங் இருக்கு. கரங்கிற பதத்திற்கு கிரணங்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா கை ஒண்ணு இருந்தா கூட இங்க நமக்கு வந்து அந்த இமேஜரி கொடுக்கிறாரு பார்த்தீங்களா. சஜஸ்டிவ் இமேஜ் என்னன்னா, ஒரு அரசன் இருக்கான், அவன் வடக்கு நோக்கி போறான், ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறான். எதை வச்சு ஆக்கிரமிக்கிறான்னா அங்க எல்லாம் டாக்ஸ் பண்ணி ஆக்கிரமிக்கிறான். கரகாங்கரிச்சே டாக்ஸ் இந்த இடத்துல, அதெல்லாம் டாக்ஸ கொடுக்க வச்சு அவளை வந்து ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் கீழே வரும் பொழுது, அதாவது when he has conquered, அவன் he will come back to his original இது இல்லையா, அவனுடைய கேபிட்டலுக்கு திரும்பி வரணுமோ இல்லையோ. நார்த் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு திருப்பி அவன் சவுத்து பக்கம் கிளம்பும் பொழுது, இதுவரையில் அங்க அப்படியே வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்காராளுக்கு புதுசா ஒரு மழை பொழிதா மாதிரி ஒரு புதிய அரசன் ஒருத்தன் வரான். அந்த இவளை விடுவிக்கிறான். அந்த அரசிய வந்து இப்ப ஒரு கேஜ்ல போட்டு பூட்டின மாதிரி இருக்கா, அவளை வந்து விடுவிச்சுண்டு எப்படி இவன் வெளியில வருவானோன்னுட்டு ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறாரு. அது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்றாருங்கிறத நம்ம வந்து அப்பே தீட்சிதரோட வியாக்கியானம் படிச்சாதான் நமக்கு புரியும். அது படிச்சுட்டே வந்துடுறேன். யதா தேவஹா ராஜா பரசீமா உபப்ளவார்த்தம் பிரஸ்திதா, பரசீமாங்கிறச்சே எதிரியினுடைய எல்லையை தாக்குவதற்காக ஆரம்பித்து விட்டான் ஒரு அரசன். கரகிரகணேன சமந்தாத்து ஆக்கிரமிய பீடயதி, கரகிரகணேன வரி பிடிக்கிறதுனால அங்க சுற்றிலும் அவன் ஆக்கிரமிச்சு அவன் பீடிக்கிறான் ஜனங்கள் எல்லாரையும். ததா அப்பொழுது கிரீஷ்மவசாத்து அத்தியந்தம் தியோதமானதையா தேவே சூரியே, அப்போ இந்த கிரீஷ்ம காலத்துல சம்மர் சீசன்ல வெப்பம் ஜாஸ்தியா வந்து அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரியன் கிரண பிரச்சாரேன தன்னுடைய கிரணங்கள்னால உதீச்சையும் சமாக்கிரமிய நார்த்த வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு திகந்தரே பிரஸ்திதே. இது ரெண்டுத்தையும் இங்க கம்பேரிசன். ஒரு அரசன் எப்படி எல்லையில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளினுடைய இதை ஆக்கிரமிச்சு அவனுடைய ஒரு ரீஜன் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அவன் எப்படி வரிகட்ட வைப்பானோ அவளை, அது மாதிரி இங்க சூரியனும் வந்து கிரீஷ்ம காலத்துல தன்னுடைய கிரணங்கள்னால பூமியை ஆக்கிரமிச்சு அது அப்படியே வத்த வைக்கிறான். முதல்ல திகந்தரே பிரஸ்திதே, இன்னொரு திக்குக்கு அவன் போன பிறகு அப்புறம் தட்சிண திசைக்கு அவன் மாறிடுறான்னா, தட்சிணாயனம் ஆரம்பிச்சு விடுறதா அப்படின்னா கிரீஷ்ம காலம் முடிஞ்சு விடுறது. இப்ப இந்த ராஜாவும் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அது போகும் பொழுது தது உபப்ளவ நிவர்த்தனேன, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது நிறுத்தின உடனே லோக ரக்ஷார்த்தம் உலகத்தை ரட்சிப்பதற்காக தத் கர மாந்திய ஆபாதக விருஷ்டிம் சிரஷ்டும் இயேஷ. இந்த இடத்துல நிகிரகீத தேகாம்ங்கிறதுக்கு வந்து ஒரு பெண் வந்து, அதாவது அந்த நாட்டு அரசிய வந்து சிறைப்படுத்தி இருக்கும் ராணியை அந்த தேசத்தின் க்ஷேமத்திற்காக எப்படி ஒருவன் விடுவிப்பானோ அது போல இங்க வந்து அடக்கி வைக்கப்பட்ட அந்த விருஷ்டியானது அப்படியே கண்ணன் வந்து அதை வெளியில வரும்படியாக செய்தான். He released the reins, just as how a queen who has been arrested will be released after the இது, அதாவது ஆக்கிரமிக்கிற அந்த ராஜா போனதுக்கு அப்புறம் சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய ராணியை எப்படி விடுவிப்பாளோ நிகிரகீத தேகா, அதை வந்து அப்பே தீட்சிதர் சொல்லல, அது நம்ம தமிழுரை அவர் சொல்லியிருக்கார். சோ தற்கர மாந்தியம், ஏன்னா அந்த கிரணங்கள் கம்மி ஆயிடுறது. இன்னொன்னு டாக்ஸ் போடுறவன் வந்து அவ்வளவு தூரம் அத்தாரிட்டிஸ் வந்து இப்பதானே ராஜா வந்துட்டு போனான், அதனால அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு போட்டு படுத்த மாட்டா, போனா போறதுன்னுட்டு இருக்கிறவாளோட எப்படி நம்ம வந்து சமரசமாக இருக்க முடியும்னு பார்த்துட்டு இருப்பாளே தவிர இந்த கொடுமைக்கார ராஜாவை பின்தொடர்ந்து இவாளும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா அப்ரைசிங் வரலாம்.
So it is just an image that is brought into our mind. இதுக்கு வந்து அப்ரஸ்துதம், this is not the context. அதனால இத வந்து நம்ம சமாசோக்திர் அலங்காரம்னு சொல்றது. திசம் சமாக்கிரமிய கரைர் உதீச்சீம் தேவே ரவௌ தட்சிணத பிரவருத்தே நிதாக கிளிப்தியா நிகிரஹீத தேகாம் விருஷ்டிம் புனഃஸ்ரஷ்டும் இயேஷ சௌரிஹி. சோ மொத்தம் கண்ணன் வந்து இத்தனை நேரம் அப்படியே சுருங்கி இருந்த ஒரு தேகத்தை கொண்ட அந்த விருஷ்டியை மறுபடியும் சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதாவிராசீத் அபசாரயந்தி தாபம் கவாம் சண்டகர பிரசூதம் விசித்திர சஸ்யோதய மேச்சகாங்கி மேகாவிலா மாதவ யோகவேலா. அத ஆவிராசீத் தாபம் அபசாரயந்தி சண்டகர பிரசூதம் கவாம் தாபம் அபசாரயந்தி மேக ஆவிலா மாதவ யோகவேலா விசித்திர சஸ்ய உதய மேச்சகாங்கி ஆவிராசீத். வர்பு அதுதான், ஆவிராசீத் அப்படின்னு இருக்கு. ஆவிராசீத்னா உண்டாயிற்று. எதுன்னா மேகங்களினுடைய ஆவிலா. மேக இங்க பாருங்க, மேகாவிலா இருக்கு, மேகாவிலா மேக கலுஷாங்கிற. ஏன்னா மழை காலம் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிரும், மழை பெய்யும். அந்த மழையினால நதிகள் வந்து கரபுருண்டு ஓட ஆரம்பிக்கும். ஓடும் பொழுது அங்க வந்து ஒரே தண்ணி கலக்கம் ஜாஸ்தி ஆயிடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மேகத்தினால வரக்கூடிய ஒரு கலுஷம். மேலும் அந்த அந்த மேகம் எப்படின்னா உங்களுக்கு நல்ல கருத்த மேகமா இருக்கிறதுனால, வெண்மையா இல்லாத காரணத்தினால, அந்த வெள்ளைங்கிறது இஸ் எ சிக்னிபிகண்ட் ஆஃப் சுத்தத்துவம். மேகம் வந்து கருப்பா இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு காலுஷ்யம், ஒரு மாலின்யத்தை காமிக்கிற மாதிரி அங்க ஆயிடுறது. அதனால வந்து இங்க மேக ஆவிலாங்கிறார். ஆவிலம்னா கலக்கமுற்றது, ஒரு அழுக்கு, மாலின்யம். மேகங்களினுடைய ஒரு மாலின்யமானது ஆவிராசித்து ஏற்பட்டது. அது என்ன பண்ணிட்டு வந்ததுன்னா, சண்டகர பிரசூதம் கவாம் தாபம் அபசாரயந்தி. அப்படியே சண்டகர பிரசூதம், சண்டம் பயங்கரமாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஃபியர்ஸா இருக்கக்கூடிய கவாம் தாபம், பசுமாடுகளுடைய தாபத்தை போக்கிக் கொண்டு, அபசாரயந்தி அதை போக்கிக் கொண்டே வருகின்றது இந்த மேகாவிலா. இந்த அபசாரயந்திங்கிறது மேகாவிலாக்கு அட்ஜெக்டிவ். மேலும் தாபத்தை போக்கும் பொழுது மழை கொற்றச்சே சின்ன சின்னதா துளிர்கள் ஏற்படுறது. அது விசித்திரமான ஒரு சசியத்தை உண்டு பண்றது. வீட்ஸ் கூட வருமே, ஏன்னா நமக்கு விளையாத இடங்கள்ல விளையும், என்னென்னலாமோ ஹெர்ப்ஸ், ஓஷதிகள் எல்லாமும் விளையும். சோ விசித்திரமான சசிய உதயாது, விசித்திரமான சசிய பயிர்கள் அல்லது ஓஷதிகள், இவைகளினுடைய உதயத்தினால அப்படியே மேச்சகாங்கி மேகாவிலா ஆவிராசீத். மேச்சகாங்கி கருப்பான ஒரு அங்கத்தை கொண்டதாக. இங்க ஷியாமளான்னு போட்டிருப்பார். மேச்சகாங்கிக்கு ஷியாமள ஆகாரா, அப்படியே உலகம் பூரா ஒரு பச்சை தட்டின மாதிரி இருக்கும். இங்க பக்கத்துல மலை இருக்கு. அந்த மலை எப்படின்னா வந்து வெயில் காலத்துல அப்படியே வந்து மஞ்சளா இருக்கும், இல்லைன்னா வெறும் மணல்லா இருக்கும். பாக்குறதுக்கு காஞ்சு போய் கிடக்கும். ஒரு 4 நாள் மழை பெய்யட்டமே, அப்படியே வந்து கருப்பு ஒரு ஒரு சியாமளமா, அங்க சசிய சியாமளான்னு சொல்றோமே பூமிய, அந்த மாதிரி அப்படியே ஒரு பச்சை தட்டிடும், பச்சை பசேல்னு ஆயிடும் பூமி. அத இங்க சொல்றேன். விசித்திர சசியோதய மேச்சகாங்கி, விசித்திரமான புல்லெல்லாம் வந்து விளையறதுனால, அதனுடைய உதயத்தினால ஷியாமளாங்கி, நல்ல கருமையான ஒரு பச்சை பசேல்னு ஒரு அங்கத்தை கொண்டதான மேக ஆவிலா, மேகத்தினால் காலுஷ்யம், ஒரு ஒரு கன்ஃபியூஷனோட இருக்கக்கூடிய எது வந்தது, எது ஆவிராசித்துனா மாதவ யோகவேலாங்கிற. மாதவ யோகவேலாங்கிறச்சு மாதவஸ்ய க்ஷீராப்திசாயினஹா தேவஸ்ய யோகவேலா யோகநித்ரா சமயா ஆவிராசித். இந்த மழை காலம்தான் பகவானுடைய யோக நித்ரா சமயமா. அது அது ஆஷாடஸ்ய ஒரு இடம், அந்த ஒரு கொட்டேஷன் ஒண்ணு உண்டு, எங்கேயோ படிச்சுட்டு இருந்தேன். அத டக்குன்னு அது
தெரியல. அது வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்புறம் அதை சொல்றேன். அந்த கொட்டேஷன் எங்க இருக்குன்னுட்டோ. அதாவது இந்த இந்த வேலைங்கிறது என்னன்னா, பகவான் வந்து படுத்துட்டு இருக்கிற டைம் அது. யோக நித்ரா சமயம் அது அவனுக்கு. உம் ஆஷாட அப்படின்னு வரும். ஆஷாட மாசத்துல அவன் படுத்துக்கிற ஹரிஹி பீத கௌசேய வாசாக அப்படின்னு ஒரு ஹரிவம்ச புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன் எங்கேயோ படிச்சுட்டு அது டக்குன்னு அது இப்ப என்னால அதை லொகேட் பண்ண முடியல. நினைவு வந்ததுன்னா நான் அதை அப்புறம் குரூப்ல போடுறேன். ஆனா அந்த ஆஷாட மாசம்ங்கிறது உங்களுக்கு முதல்ல மேகம் வர்றது. அதை வச்சுட்டுதான் வந்து காளிதாசன் மேக சந்தேஷத்துல ஆஷாடசிய பிரதம திவசே மேகம் ஆஸ்லிஷ்ட சாரணம்னு ஆரம்பிப்பேன். இந்த ஆஷாட மாசம்ங்கிறது ஆடி. ஆடி வந்து மழை காலத்தினுடைய முதல் நாள் இருக்கே, அந்த ஆடி ஆடி மாசத்தினுடைய முதல் நாள், அதுதான் மழையினுடைய அந்த மேகத்தினுடைய ஒரு ஒரு தோற்றம் ஃபர்ஸ்ட் வருதான். அந்த முதல் மேகத்தை பார்த்து யக்ஷன் வந்து நீ எனக்கு தூது போ அப்படின்னு அனுப்புறார். அதை வச்சுட்டுதான் ஆரம்பிக்கிறார். பை தட் டைம் 8 மாசம் ஆயிடுத்து அப்படின்னு ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்லுவா அந்த மேக சந்தேசத்துக்கு. அதனால பாக்கி இன்னும் 4 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆஷாடசிய பிரதம திவசே அந்த சமயம் தான் பகவான் தூங்குற நேரம், யோக நித்ரா வேளா. அது வருஷா ரித்து. ஏகாதசிக்கு சொல்லுங்க. சயன ஏகாதசி தானே பேரு? சயன ஏகாதசின்னு பேரா ஆஷாட ஏகாதசிக்கு? ஆமா. இப்ப இந்த கௌஷிக ஏகாதசியில அவர் உத்தான ஏகாதசி. ஓகே ஓகே சூப்பர். இந்த 4 மாசம் சாதுர்மாசியம் நார்த்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அது என்ன அந்த சாதுர்மாசியம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட சிக்னிபிகன்ஸ் இஸ் பிகாஸ் நமக்கு வந்து வெளியில போக கொள்றது முடியாது. ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு திருப்பி திடீர்னு மழைகிழ வந்து நமக்கு தடங்கல் ஏற்பட்டதுன்னா என்ன பண்றது? அதனாலதான் வந்து உங்களுக்கு சன்னியாசிகளும் அந்த சமயத்துல வந்து ஒரே இடத்துல இருந்துருவா. அவ டிராவல் பண்ண மாட்டா அந்த சாதுர்மாசியம் போது. டேஞ்சர் அந்த காலத்துல உங்களுக்கு வந்து டிராவலிங் வாஸ் an issue during this timeங்கிறதுனால வந்து பண்ணல. சயன ஏகாதசி தெரியல. ஓகே வெரி குட். சரி, மாதவ யோக வேலா. மாதவன் கண்ணன் வந்து தூங்குற அந்த யோக நித்ரா டைம் ஆவிராசீத் ஏற்பட்டது. சோ அதாவிராசீத் அபசாரயந்தி தாபம் கவாம் சண்டகர பிரசூதம் விசித்திர சஸ்யோதய மேச்சகாங்கி மேகாவிலா மாதவ யோக வேலா. சோ இந்த அபசாரயந்தி, விசித்திர மேச்சகாங்கி, மேகாவிலா எல்லாமே உங்களுக்கு யோக வேலாக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. பகவானுடைய யோக நித்ரா டைம்னு அங்க குறிப்பிடுறார். வெறும் வருஷா காலம்னு சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் நமக்கு? மஹீபிருத சம்பிருத தீர்த்ததோயைஹி அம்போதரைர் ஆச்சரிதா அபிஷேகாக பிரயுக்த வித்யுத் வலையை புனஸ்தைஹி பிராயேண நீராஜனம் அன்பபூவன். இந்த இடத்துல மலைய வர்ணிக்கிறார். இது நமக்கு வந்து அரசனுடைய ராஜ்யாபிஷேகம் பண்ற மாதிரியும் நமக்கு தோன்றது. எப்படின்னா, ஒரு அரசனுக்கு வந்து முடிசூடும் பொழுது தலையில அவனுக்கு அபிஷேகம் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டுல ஒரு நீராஜனம் வச்சு அவனுக்கு சுத்தி காமிக்கிறது. நீராஜனம் ஆரார்த்திகம், அந்த ஆரார்த்திகம் எடுக்கிறது. இத வச்சுட்டு இதை எப்படி சொல்றாருன்னா, மஹிபிருத்துங்கிற பதத்துக்கு நமக்கு வந்து அரசன்னு ஒரு அர்த்தம். மஹிபிருத்துனா பூமியை தாங்கக்கூடியது. அதனால மலைக்கும் மஹிபிருத்துன்னு அர்த்தம். இங்க மலைகள் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்னும் அப்படியே அரசன் மாதிரி இருக்கான். அதுகளுக்கு வந்து இந்த மேகங்கள்லாம் வருஷிக்கிறது அபிஷேகம் பண்ணா மாதிரி இருக்கு, பட்டாபிஷேகம் பண்ணா மாதிரி இருக்கு. மேலும் அந்த மேகங்களை சுத்தி வந்து உங்களுக்கு வித்யுத்தினுடைய வலயம் இருக்கு. வித்யுத் சௌதாமினி, மின்னலினுடைய வலயம் இருக்கிறதுனால அந்த மின்னல் வந்து இந்த மலைகளுக்கு நீராஜனம் செய்தார் போல் இருந்தது. அப்படி இந்த மலைகள் எல்லாம் என்னமோ அவைகளுக்கு அபிஷேகம் செய்தவைகளாக நீராஜனத்தை அனுபவித்தன அப்படின்னு இங்க வர்ணிக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். சம்பிருத தீர்த்த தோயைகி,
கையில ஜலத்தை வைத்துக் கொண்டு, அதாவது சமுத்திரத்தினுடைய ஜலத்தை அப்படியே உள்வாங்கின்றிருக்கு இந்த மேகம். அதனால சம்பிருத சேர்க்கப்பட்ட அல்லது ஆகிருதம் இழுக்கப்பட்ட தீர்த்த தோயைகி, அந்தந்த தீர்த்த ஸ்தலங்கள், ஐதர் இந்த சமுத்திரம் எல்லாமே, சமுத்திரம் நதி எல்லாமே உங்களுக்கு வந்து தீர்த்த ஸ்தலங்கள் தான். ஏன்னா சமுத்திர ஸ்நானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு தீர்த்த ஸ்நானம். இதுல நதிகள் எல்லாமே அங்கிருந்து வரக்கூடிய ஜலங்கள் எல்லாமே தீர்த்தங்கள் தான். சோ அந்த தீர்த்த ஸ்தலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தோயைகி, ஜலங்களை வைத்துக் கொண்டிருக்கும் அம்போதரைகி. முதல்ல நேச்சரை டிஸ்கிரைப் பண்ணிடுவோம், அப்புறமா இந்த அரசர்களுக்கு வந்துருவோம். அம்போதரைகி மேகங்கள், அவைகளினால், மேலும் அந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னா அந்த அவைகளினால் ஆச்சரித அபிஷேகாக, அவைகளினால் அபிஷேகம் செய்யப்பட்டவைகளும். மேலும் இந்த மேகங்கள் எதை வைத்துக் கொண்டிருக்குன்னா பிரயுக்த வித்யுத் வலையைகி புனகா தைகி, மறுபடியும் தைகி அந்த மேகங்களினாலேயே, தைகி அம்போதரைகி ஏவ பிரயுக்த வித்யுத் வலையைகி, அந்த மின்னலினுடைய வளையத்தை பிரயோகம் பண்றது, அதாவது மின்னற்கொடிய அது வந்து காமிக்கிறது, மின்னல் ஏற்படுறது. இது என்னமோ வந்து இந்த எதிர்க்க ராஜாக்கு முன்னாடி நிக்கிறவாள்லாம் எப்படி வந்து நீராஜனம் காமிப்பாளோ அந்த மாதிரி இது பிரயோகம் செய்யறதா அந்த வித்யுத்தை. சோ பிரயுக்த பிரயோகம் செய்யப்பட்ட வித்யுத் வலையைகி, மின்னற் கொடியை கொண்டவைகளான இந்த தைகி ஏவ அந்த மேகங்களினாலேயே பிராயேண மேபி நீராஜனம் அன்பபூவன், இந்த மகிபிருதா மலைகள் எல்லாம் நீராஜனத்தை அனுபவித்தன. அது எப்படி இப்ப அரசபக்ஷத்துக்கு போறதுன்னா, ராஜாபிஷேகாய கங்காதி தீர்த்த தோயைஹி ஏ கும்பைஹி தாரயந்தி, தோயம் ஏ கும்பைஹி தாரயந்தி தே அபி அம்போதர சப்தேன யோகதா பிரதீயந்தே. யார் யாரெல்லாம் இங்க வந்து அம்பஹா தரதி இது அம்போதரஹா, அது வந்து மேகத்துக்கு அம்போதரன்னு சொல்றோம், ஏன்னா அது ஜலத்தை உள்வாங்கி வச்சுட்டு இருக்கு. இதே வந்து கும்பத்துல ஜலத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்றாளே அவர்களும் ஜலத்தை தரிக்கின்றவர்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம். வியுத்பத்தியா யோகதகாங்கிறச்சு யோகேனன்னா பை எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் வீசே இந்த மாதிரி கங்கா முதலிய தீர்த்தஸ்தலங்கள்ல இருந்து சேகரிச்ச அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய ராமர் பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அதெல்லாத்தையும் வலம் வந்துன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் காட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல வரும் பிரதட்சிணி கிருத்தியான்னு வரும் ஒரு இடத்துல. அந்த ராஜ்யாபிஷேகம் பண்றதுக்கு ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலத்தில இருந்து ஒரு குடம் ஜலம் அங்க வந்து நிற்கும். அந்த கலசத்தை கையில வச்சுட்டு இருக்கிறவாளும் அம்போதரைகி, அம்பஹா தாரயந்தி இது, அத கையில வச்சுட்டு இருக்கிறவா ஆச்சரித்த அபிஷேகாக, அந்த அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட மகிபிருதா அரசர்கள், பர்வதாக ராஜானஹா. இது வந்து சப்தசக்தியா பிரதீயத்தைங்கிறார். அந்த வேர்டுக்கு டபுள் மீனிங் இருக்கு. கான்டெக்ஸ்டுவலி இந்த இடத்துல நம்ம வந்து காட்டதான் வர்ணிக்கணும். எங்க இருந்து விருந்தாவனத்துல உங்களுக்கு அரசர்கள் இருக்கா? இல்லையே, பர்வதங்கள் இருக்கு. அதனால பர்வதத்தை தான் நம்ம கான்டெக்ஸ்ட்னு எடுத்து அங்க பிக்ஸ் பண்ணி வச்சுருணும் மீனிங்க. அதுக்கப்புறம் மகிபிருத்துங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் த மீனிங் இருக்கே, அதை வச்சுட்டு நமக்கு வந்து அரசனுடைய ஒரு ஃபுல் பிக்சர் வந்துடுறது. எவ்ரி வேர்ட் கோஸ் டு தட் இது. அதனால இது சப்தசக்தி மூலத்வனிங்கிற. அப்ப என்ன ஆயிடுறது? அடுத்தது புனகா மறுபடியும் பிரயுக்த வித்யுத் வலையைங்கிறச்சே வித்யுத்தை போல இருக்கக்கூடிய ஒரு பிரயோகத்தை செய்வதனால், ஏன்னா நீராஜனத்தை வச்சுட்டு நம்ம அப்படி சுத்தரிச்சு இந்த அலாத சக்கரம் இருக்குல்ல, அது என்ன ஸ்பார்க்லர்ஸ், மத்தாப்ப வச்சு சுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரேகை ஒண்ணு தெரியுமோ இல்லையோ, அது ஒரு ரவுண்டா வந்து அது பிரமே தானே. அத்வைத வேதாந்தத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றச்சு இந்த மத்தாப்ப வச்சு சுத்தும் பொழுது ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் இட் இஸ் அன் இல்லியூசரி ரிங் ஆஃப் ஃபயர். தேர் இஸ் நோ ரிங் ஆஃப் ஃபயர் தேர். அந்த ஒரு ரவுண்டு மத்தாப்பு சுத்துறவாளுக்கு தான் அது நல்லா தெரியும். டிசைனாலாம் போடுவோம் அந்த மத்தாப்ப வச்சுட்டு. அதுதான் வித்யுத் வலயம். இங்க நீராஜனம் பண்ணும் பொழுது கூட அந்த வழக்கினுடைய அந்த பிளேமனுடைய ஒரு மூவ்மெண்ட்னால உங்களுக்கு வந்து ஒரு இல்லியூசரி மின்னல் கொடி மாதிரி அங்க இருக்கா அந்த நீராஜனம் பண்ணும்போது. நீங்க
சில கோவில்ல எல்லாம் பார்க்கும் பொழுது அவ அந்த தீபாராதனை சுவாமிக்கு காமிக்கும் பொழுது சில பேர் வந்து வேகமா அப்படி ஆட்டுவா, ஒரு 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 எஸ் மாதிரி என்னெல்லாமா பண்ணுவா அவ. அது பார்க்கும் பொழுது அப்படியே அந்த அந்த கோடு நமக்கு தெரியும், கீழே போயிருக்கும் அவ காமிக்கிறது. ஆனாலும் நமக்கு அந்த ஒரு ஒரு விஷுவல் தெரியும் பாருங்க, அதை எடுத்துக்கணும் இந்த இடத்துல. பிரயுக்த வித்யுத்வலையைஹி நீராஜனம் ஆராத்ரிகம் ஆராத்ரிகம் அன்வபூவன். விருஷ்டியனந்தரம் வித்யுத் உதயம் அபிஷேகானந்தரம் ஆராத்ரிக மங்களவத் ஜாதா. அதான் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மின்னல் வருதுங்கிறது உங்களுக்கு வந்து இது போல அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஆரத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு. சோ இது வந்து ஸ்லேஷையினால வரக்கூடிய உத்பிரேக்ஷா. ஏன்னா யாரும் வந்து மலைக்கு போய் நீராஜனம் காண்பிக்க போறது இல்ல, நீராஜனம் அனுபவிக்கிறா போல் இருக்கு இந்த மலைகள்ங்கிறோம். அது உத்பிரேக்ஷா அலங்காரம். அதை தாண்டி ஒரு அரசனுக்கு பண்ற ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு ஆரத்தி காமிக்கிற மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு சப்தசக்தி மூல துவனியா தெரிகிறது. மஹீபிருத சம்பிருத தீர்த்த தோயைஹி அம்போதரைர் ஆச்சரிதாபிஷேகாஹ பிரயுக்த வித்யுத் வலையைஃ புனஸ்தைஃ பிராயேண நீராஜனம் அன்பபூவன். தௌதாவதாதைஹி கிரகச்சதானாம் பத்ரைர் அவிஸ்ராந்த ஷடங்கிரி நாதைஹி வியதாரயத் புஷ்பசரஃப் பிரதூர்ணம் மானகிரகம் மானவதி ஜனானாம். தாழம்பூ எல்லாம் அங்கங்க வந்து தெரியறது உங்களுக்கு. தாழம்பூ முளைச்சிருக்கு, அந்த தாழம்பூனுடைய இலைகள் இருக்கே பத்திரம், அது நீட்டமா பாக்குறதுக்கு கிரகச்ச இது கத்தி போல இருக்கு. கிரகச்ச சதானம், கிரகச்சனா கத்திரிக்கோல், கத்திரிக்கோலனுடைய ஒரு பத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைடு எப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய இலைகளை கொண்டது இந்த தாழம்பூ. எங்க போட்டிருக்காரு அத, அவிஸ்ராந்த தௌத அவதாதைஹி கிரகச்ச, கிரகச்சனாலே தாழம்பூ தான் இங்க. கிரகச்சாகாராக கரபத்ர ஆகாராக சதாக தேஷாம் கேதகி விருக்ஷாக இத்தியர்த்தகான்னு விடுற. கேதகினாலே உங்களுக்கு தாழம்பூ. அந்த கிரகச்ச இது கத்தி ஆகாரமாக இருக்கக்கூடிய, கத்தி முனையினுடைய ஆகாரமாக இருக்கும் இதழ்களை கொண்டவைகளான அந்த தாழம்பூ மரங்களின் பத்ரைஹி இலைகள் எப்படி இருந்ததுன்னா தௌத அவதாதைஹி, தௌத நல்ல வெண்மையாக, அவதாத சுத்தமாகவும் இருக்கும். தௌதன சுத்தமாக இருக்கு. சம்டைம்ஸ் மழை பெஞ்சு உங்களுக்கு ஆகாசத்தை பாருங்களேன், என்னமோ வந்து வாஷ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கை. இங்கேயும் வந்து மழை பெஞ்சு உங்களுக்கு அந்த எதழ்கள்லாம் நல்லா கிளீனா இருக்கான். தௌத அவதாத்த வெண்மையாகவும் இருக்கு அந்த தாழம்பூனுடைய இலைகள். அப்படி தௌத அவதாத்தைஹி அலம்பி விட்டு வெண்மையாக இருக்கும் தாழம்பூவின் கிரகச்சதானாம் தாழம்பூவின் பத்ரைஹி இலைகள், அதனை சுத்தி அவிஸ்ராந்த ஷடங்கிரி நாதைஹி அப்படியே இடைவிடாமல் அங்க வந்து வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி சத்தத்துடன் கூடினவைகளான அந்த இலைகள். இந்த இலைகளை வைத்து நம்ம மன்மதன் என்ன பண்றான்னா சீக்கிரமா அப்படியே அந்த கோவத்தோட இருக்கிற பெண்களினுடைய அந்த கோவத்தை அவன் வந்து வெட்டி எரிஞ்சுடுறான். இது வந்து மானவதி ஜனானாம் மானகிரகம் வியதாரயத்துன்னு இருக்கு. மானவதி ஜனகா, மானகானாலே ஒரு பிரணய கோபம்னு பேரு. அதாவது மானகா பிரிய விஷய ரதி அவஸ்தா விசேஷா, நமக்கு பிரியமான விஷயத்தை குறித்து இருக்கக்கூடிய ஒரு கோபம். இது வந்து நிஜமாவே ஆங்கர், துவேஷம் அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து இந்த ஒரு ஊடல் வரக்கூடிய ஒரு ஒரு கோபம் இருக்கே, அதை இங்க சொல்றார். லவ் குவாரல், அவ்வளவுதான். சோ மானகாங்கிறது பிரணயகா, ஸ்னேகா, ராகா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அத அந்த ரதி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்கே, அந்த மானகிரகா. அத மேலும் எப்படி வர்ணிக்கிறார்னா, லட்சணம் சொல்றாருன்னா, ஸ்திரீனாம் ஈர்ஷ்யா கிருதா கோபகா மானகா அந்நிய ஆசங்கினி பிரியே. ஒருவேளை அந்த பிரியன் ஏதாவது அபராதம் செஞ்சுட்டான்னா அவனை குறிச்சு ஒரு கோபம், இல்லையா அவன் வந்து வேறு ஒருத்தியிடம் ஒரு ஆசை வச்சுட்டான்னா அந்த பிரியனை குறிச்சு கோபம் இருக்கு, அதுக்கு மானம்னு சொல்றோம்.
விருஷா கிருத்வா கோத்திரஸ்கலனம் அதே வைலக்ஷ்ய நமிதம். அதுல வரும் இந்த சௌந்தரலஹரியில லலாட்டைய பர்த்தாரம் சரண கமலம் தாடயத்திதே சிராத் அந்தசல்யம் தகனகிருதம் உன்னூலிதவதா துலா கோட்டிக்வானை கிளிக்கிளிதம் ஈசான ரிபுணா. அது சும்மாவானும் ஏதோ இன்னொருத்தர் பேரை சொல்லிடுறாராம் பரமேஸ்வரன். உலகத்துல எல்லா பேரும் அம்பாளுக்கு தான், தனியா ஒண்ணும் பேரு கிடையாது. எல்லாவே சக்தி ரூபம்னு நம்ம எடுத்துட்டோம்னா அத்தனை பேரும் அம்பாளோடது தானே, அதுல சந்தேகமே இல்லையோ இல்லையோ. ஏன்னா சக்திங்கிறது லக்ஷ்மியா இருக்கட்டும், அவளுடைய நாமாவளியை எடுத்து பார்த்தோம்னா துர்கா சப்தசதியில முன்னாடி அந்த சதநாமான்னு விட்டு போடு, அஷ்டோத்திர சதநாமான்னு போடுவார். அதுல பார்த்தா ஸ்ரீஹி லக்ஷ்மிஹி வித்யா வாக்கு எல்லாம் வந்து விடுறது. அப்போ தனியா ஒரு பெயருங்கிறது என்ன? சோ அதனால சும்மாவானும் யாரோ ஒருத்தியோட பேரை வந்து பரமேஸ்வரன் சொல்றாராம், பார்வதிக்கு கோபம் வரதான். இப்படின்னு ஒரு பொய்யா அவளுக்குள்ள ஒரு விளையாட்டு. அத வந்து வர்ணிப்பார் இது சங்கராச்சாரியர். அது ரொம்ப அழகா இருக்கும். ரிஷா கிருத்வா கோத்திரஸ்கலனம். கோத்திரங்கிறது நாம, பேரை தப்பா சொல்லிட்டாரு மட்டும் பொய்யா அவர் சொல்றத வச்சுண்டு அம்பாள் அங்க கோவிச்சுண்டு காலால உதைப்போம். அது என்னன்னா என் அழகு, அதாவது என்னை பார்த்து நீ ஒரு க்ஷணம் மயங்கினான்னு அந்த மன்மதனை நீ வந்து எரிச்சியோ இல்லையோ, ரொம்ப நாளா அது வந்து அம்பாளுக்கு உறுத்தின்னு இருந்துதான். என்ன போய் எப்படி ரிஜெக்ட் பண்ணாரு அவர்னு அத வந்து தீர்த்து கட்டின்றாளா இன்னைக்கு. அத வந்து ஆக்சுவலி மன்மதன் அவளுடைய கால் மூலியமாக சல்யம் அந்த சல்யம் அத வந்து அன்னைக்கு பிடுங்கி எறிஞ்சா அப்படிம்பார். அந்த அந்த ஒரு லவ் குவாரல் இல்ல, பிரணய ஸ்நேகத்துல வரக்கூடிய ஒரு ஒரு கோபம். மானவதி ஜனானாம் மானகிரகம். இந்த மழை வந்த உடனே எங்கேயாவது பிரியனை நம்ம இனிமே மீட் பண்ணவே மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல சீக்கிரமாவே அவ கோபத்தை விட்டுட்டும் அவ அந்த பிரியனோட சேர்றதுக்கு அவ ஆசைப்படுவாளாம். ஏன்னா இந்த தாழம்பூவை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து மழை வரப்போறதுங்கிறது தெரிஞ்சுண்டு விட்டுட்டு போயிட்டான்னா விரகத்தை தாங்க முடியாது. கோவிச்சுண்டு நம்ம வந்து பிரிஞ்சோமேங்கிறது அவளுக்கு மைண்ட்ல நிக்கும். அதனால நல்ல விதமா எப்படியாவது நம்ம வந்து சேரணுங்கிறதுக்காக மானவதி ஜனானாம் கோபமுடைய பெண்களின் மானகிரகம், அந்த ஈர்ஷ்யா ரூபமான கோபத்தை சீக்கிரமாக புஷ்பசரக மன்மதன் யதாரயத்து அப்படியே வெட்டி எரிஞ்சானாம். இந்த இடத்துல எதை வச்சுண்டு வெட்டி எரிஞ்சாங்கிறதுலதான் சுவாரஸ்யமே. தாழம்பூவனுடைய இலைகளை வைத்துங்கிறார். தாழம்பூக்கு கொடுத்திருக்கிற பதம் வந்து கேதகீச்சதானாம்னு போடல, கிரகச்சதானாம்ங்கிறார். கிரகச்சங்கிறதே கத்தி, கத்தி முனையால தானே உன்னத்தை வெட்ட முடியும். இங்க கோபத்தை வெட்டுறதுக்கு அவனும் கத்தி எடுத்துட்டான். அவனுக்கு ஆயுதமே புஷ்பங்கள் தான் மன்மதனுக்கு. இங்க எடுத்துட்ட கத்தி எப்படி இருக்குன்னா நல்ல சுத்தமா அப்படியே அது மேல தண்ணி, ஒரு கத்தியில வந்து நீங்க நல்லா எண்ணெய போட்டு அதை தடவி அதை வந்து ஒரு ஷார்பன் பண்ணி சுத்தமா இருக்கக்கூடிய கத்திய வச்சேன்னா அதை வச்சு ஒரு வெட்டினோம்னா ஒரு சத்தம் வேற வரும். இந்த கத்தியினுடைய வீச்சுல ஒரு there will be a sound கத்திக்கு. சும்மா அத நமக்கு அந்த இமேஜ கொடுக்கறாருங்க. இந்த தாழம்பூவனுடைய இதழும் நன்ன பளிச்சுன்னு மழையினால அலம்பப்பட்டு சுத்தமாக இருந்துட்டு கூட அந்த வீச்சோட சத்தம் வரணுமா, அதுக்கு வண்டுகளினுடைய ரீங்காரம். இப்படி மன்மதன் அதை அந்த அவர்களுடைய கோபத்தை வியதாரயத்து வெட்டி எரிஞ்சான். இங்க வந்து கரபத்ரைஹி தாருகண்டம். கரபத்ரைஹி அதாவது அரம்மா சாங்கிறோமே, அதை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒரு தாருகண்டம் அந்த கட்டை எல்லாத்தையும் வெட்டுவோமோ கத்திய வச்சுண்டு ஒரு சத்தம் வேற வருமோ இல்லையோ, அந்த மாதிரி சப்தாயமானைஹி கரபத்ரைஹி. கரபத்திரங்கிறது அந்த அறம். பௌத்த அவதாத்தைஹி உத்தேஜிததையா ரம்பமா. ரம்பம் உண்டு, அரம்பனும் ப்ராப்பர் நேம் நினைக்கிறேன் தமிழ்ல, தெரியல எனக்கு. சரி. தௌதாவதாதைஹி கிரகச்சதானாம் பத்ரைஹி அவிஸ்ராந்த ஷடங்கிரி நாதைஹி. இன்னைக்கு ஏதோ ஒரு கார்த்தால வேற ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்போ பிரிங்கின்னு ஒரு பதம் வந்தது. அதாவது பிரிங்கிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இட் இஸ் அ டைவர்ஷன், பட் சும்மா சொல்றேன். அதாவது அவருடைய ஸ்கல்ப்சரை பார்த்தோம்னா பிரிங்கி முனிவருக்கு வந்து 3 கால் இருக்கும், அப்படியே எலும்புந்தோலுமா இருப்பார். அது என்னன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை.
இவர் வந்து சிவனை மாத்திரம் பிரதட்சணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். அம்பாளும் பக்கத்துல இருந்தார். இவர் இப்படியே சுத்தி வரும் பொழுது நடுவுல வரணும்னு பார்த்தப்போ அம்பாள் உடனே வந்து சிவனோட சேர்ந்து அர்த்தநாரி ஸ்வரூபமா நின்னா. என்ன பண்ணுவார் பாப்போன்னுட்டு உடனே அவர் வண்டு ரூபமாக எடுத்துட்டு தொலைச்சுண்டு உள்ள போக பார்த்தாராம். உனக்கு பிரகிருதி வேண்டான்னு நீ தீர்மானம் பண்ணிருக்கேன்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய பிரகிருத்தியை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து பிருங்கியனுடைய பிரகிருதி பிருங்கி ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகிருத்தியை முழுக்க எடுத்துட்டு விடுறாராம். பாதிக்கு பாதி இல்லையோ, வண்டு ரூபத்தை எடுத்துட்டதுனால 6 கால், அதுல பாதியை எடுத்துட்டா 3 கால் தானே பாக்கி இருக்கும். அதனால அவருக்கு வந்து ஸ்கல்ப்சர்ல 3 கால் ரோட இருப்பார். சத்தே இல்லாத வெறும் கட்டையாட்டம் இருப்பார் அவர். ஒரு சுவாரஸ்யம், அது நல்ல அழகா இருந்தது அந்த கதை. அதான் அவிஸ்ராந்த ஷடங்கிரி நாதைஹி வியதாரயத் புஷ்பசரஃப் பிரதூர்ணம் மானகிரகம் மானவதி ஜனானாம் பயோமுச்சா சேகவதாம் ஸ்தலானாம் வீருத்பிரரோஹாஹ விவிதா பபூவுஹு சமீக்ஷிதானாம் மதுசூதனேன ஸ்ரத்தா தயாத்யா இவ சத்குணோகாஹ. கண்ணனுடைய அந்த ஒரு டச் வரணும் இல்லையோ, ருத்து வர்ணனையா இருந்தாலும் பயோமுச்சா மேகத்தினால அப்படியே எல்லா இடங்களும் எங்கெங்க எந்தெந்த பிரதேசங்கள்லாம் அப்படியே ஈரமா ஆயிருக்கோ அங்கங்க வந்து கொடிகள், பலவிதமான கொடிகள் ஏற்பட்டன. மழை நனைஞ்ச உடனேயே எல்லாம் அப்படியே இந்த பூமியே வந்து உயிர் வந்து அது வந்து ஸ்ப்ரவுட் ஆற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. பயோமுச்சா மேகத்தினால் சேகவதாம் நினைந்து இருக்கக்கூடிய, மேகத்தினால் நினைந்து இருக்கக்கூடிய ஸ்தலானாம் பிரதேசங்களினுடைய பிரதேசங்களில் விவிதாக வீருத்பிரரோகாக பபூவுஹு ஆர் ஸ்தலங்களுக்கு பலவிதமான விவிதாக பலவிதமான வீருத்துன்னா லதா, லதானாம் அங்குராக வீருத் பிரரோகாக வீருதகாங்கிறதும் லதை கிரீப்பர். சோ பலவிதமான கொடிகளினுடைய ஒரு பிரரோகம், முளைகள் பலவிதமாக ஏற்பட்டன. இது எது போலங்கிற உபமானம் கொடுக்கிறார் பாருங்க. மதுசூதனேன சமீக்ஷிதானாம், கண்ணனுடைய கண் பார்வை படுறது சில பேர் மேல பட்ட உடனே அவளுக்கு என்ன வருதுன்னா பலவிதமான நற்குணங்கள் அப்படியே உதிக்கின்றதோ இல்லையோ, பகவானுடைய கண் பார்வை கட்டாட்சம் ஏற்பட்ட உடனே அது போல இருந்துதான் நடந்தது. சமீக்ஷித மதுசூதனேன சமீக்ஷிதானாம், கண்ணனால பார்க்கப்பட்டவர்கள், கட்டாட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஸ்ரத்தா தயாத்யாக சத்குண ஓகாக இவ, எப்படி அந்த ஜனங்களுக்கு ஸ்ரத்தா தயா முதலிய நற்குணங்களினுடைய கூட்டங்கள் ஏற்படுகின்றனவோ அதுபோல இங்க மேகத்தினால நினைக்கப்பட்ட ஸ்தலங்கள்ல பலவிதமான லதைகள் உண்டாச்சு. சரியா? ஸ்ரத்தா தயாத்யாக, ஸ்ரத்தா இங்க பாருங்க, ஸ்ரத்தாங்கிறதுக்கு ஆஸ்திக்ய புத்தி ஸ்ரத்தா, வேதம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, வேதத்தினுடைய மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து தர்ம அர்த்த காமம் மோட்சம் வரையில் நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு அஸ்தித்வ புத்தி தான் ஸ்ரத்தா. தயாங்கிறது கிருபா, மேல ஆதி சப்தத்தினால தாந்தி அதாவது புலனடக்கம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு பலவிதமான குணங்கள் அவனால வர்றதோ இல்லையோ, உத்தம குணங்களினுடைய ஓகன அப்படியே பிரவாகம் அப்படியே நமக்கா வந்து நிற்கும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவனோட அருள் பட்டுடுத்துனா போரும். பயோமுச்சா சேகவதாம் ஸ்தலானாம் வீருத்பிரரோகாக விவிதா பபூவுஹு. உபமா சொல்றதே அழகாதான் இருக்கு. சமீக்ஷிதானாம் மதுசூதனேன ஸ்ரத்தாதயாத்யாக இவ சத்குணோகாக. சரியா? இதோட நிறுத்திக்கிறேன். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூ.